ஹாய் விவாஸ், இப்போ நம்ம பார்க்குறது காஞ்சிபுரத்தோட பிள்ளையார் பாக்கத்தில் இருக்கிற சோழீஸ்வரர் கோவில். இந்த கோவில் அஷ்டபைரவர் கோவில்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கோவில் அஷ்டபைரவர் கோவில்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிலில் 8 பைரவரும் 8 லிங்க ஸ்வரூபத்தில் இருப்பாங்க. அந்த 8 பைரவர் யார் யார், அவங்களாம் ஏன் லிங்க வடிவத்தில் இருக்காங்கன்றதையும் இந்த கோவிலை சுற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் பைரவர் அதிதாங்க பைரவர். இந்த பைரவர் ஹம்ச வாகனத்தில் பிரம்மா மாதிரி இருக்கார். ரெண்டாவது குரு பைரவர். இவர் சிவன் மாதிரி ரிஷப வாகனத்தில் இருக்கார். இந்த கோவிலில் இவங்களே எந்த ஆர்டரில் பார்க்கணுன்றதுக்காக நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. இது சண்ட பைரவர். இவர் மயூர வாகனத்தில் முருகன் மாதிரி இருக்கார். ரம்யமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கோவில்லாம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாருமே பெரிய பெரிய கோவிலுக்கு மட்டுமே தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய கோவில் கேட்பாரற்று கிடக்கு. இது குரோதான பைரவர். இந்த பைரவர் மகாவிஷ்ணு மாதிரி கருட வாகனத்தில் இருக்கார். அடுத்து 5வது உன்மத்த பைரவர். இவர் குதிரை வாகனத்தில் இருக்கார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் இதில் பராமரிப்பு தான் யாருமே பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம. இது கபால பைரவர். இவர் இந்திரன் மாதிரி ஐராவத வாகனத்தில் இருக்கார். இது அஷ்டபிக்ஷண பைரவர். இவர் அம்பாள் மாதிரி சிம்ம வாகனத்தில் இருக்கார். இதோட நம்ம 7 பைரவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 8வது அந்த மெயினான மூல பைரவர் நம்ம பார்ப்போம். இந்த பைரவ மூர்த்தி தான் இந்த மூலஸ்தானத்தில் இருக்கார். இவரும் மற்ற பைரவர்கள் மாதிரி லிங்க வடிவத்தில் தான் இருக்கார். வாங்க நம்ம போய் அவரை தரிசனம் பண்ணலாம். இவரோட பேர் சம்ஹார பைரவர். இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலோட அர்ச்சகர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஹர நம்ம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி. சொல்லலாம் இந்த கோவில் பற்றி. எங்க அஷ்டபைரவர் கோயில்னா இது அஷ்டபைரவர் கோயில். இந்த கோயிலுக்கு போனால் காசிக்கு போன போல மூலவர் ஈஸ்வரன் சோழீஸ்வரர், பைரவரில் சம்மார பைரவர். சாமி பார்த்து நன்றி இருக்காது, எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரே நன்றி தலை திருப்பி இருக்கும்.